தீப்தி ஜிவான்ஜி. சின்ன வயசுல இருந்தே உருவ கேலிக்காக பாதிக்கப்பட்ட இவங்க இந்தியாவுக்காக என்ன பண்ணாங்க தெரியுமா? அதுக்கு முன்ன அவங்களோட உருவம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்னு என்ன வேணாலும் பேசலாமா? பட் தீப்தி அவங்களோட நெகட்டிவ பாசிட்டிவா சேஞ்ச் பண்ண தேர்ந்தெடுத்த பாதை தான் ஸ்போர்ட்ஸ். தீப்தி 15வது வயசுல ஸ்டேட் லெவல் அத்லெட்டிக்ல ஓடும்போது ரமேஷ்ங்கிற ஒருத்தர் பார்த்து தீப்திக்கு கோச் பண்ண முன் வராரு. வந்தது மட்டும் இல்லாம ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்ததன் மூலமா தீப்தி தன்னோட 21 வயசுக்குள்ளேயே 2023ல ஏசியன் பேரா கேம்ஸ்ல 400 மீட்டர்ல ஏசியன் ரெக்கார்டோட 56.09 செகண்ட்ஸ்ல ஓடி கோல்டு மெடல். 2024ல வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்ல சேம் 400 மீட்டர்ல 55.07 செகண்ட்ஸ்ல ஓடி வேர்ல்டு ரெக்கார்டை உடைச்சி கோல்டு மெடல். சேம் வருஷம் பேரா ஒலிம்பிக்ஸ்ல பிரான்ஸ் மெடல். இப்படி இந்தியாவுக்காக மொத்தமா 3 இன்டர்நேஷனல் மெடலை வச்சிருக்க இவங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் 17 ஜனவரி 2025ல அர்ஜுனா அவார்ட் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. நம்மளை வழிநடத்த சரியான ஒருத்தர் கிடைச்சா கேலி பண்ண எத்தனை பேர் இருந்தாலும் சாதிக்க முடியுங்கிறதுக்கு தீப்தி ஜிவான்ஜி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்.